ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். நாளுக்குண்டான சிறப்புகள் மட்டும் கிடையாது, வழிபாடுனா என்ன, அதற்குண்டான விசேஷங்கள் என்ன, இன்றைக்கி நட்சத்திரங்கள் என்ன, திதி என்ன, நல்ல நேரம் என்ன, ராகு காலம் என்ன, யமகண்டம் என்ன, சந்திராஷ்டம நட்சத்திரம் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி பார்க்குறோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 16/7/2017 ஆனி மாதம் 32ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. இன்றைய திதி சப்தமி திதி. காலை 10 மணி 14 நிமிடம் வரை, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. என்ன நேயர்களே, இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் உங்களுடைய ராசி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நன்மையாக செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். பிறர் மூலமான நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு காரியங்கள் தடங்கள் ஏற்பட்டாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிறர் கூட சில பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனையை தீர்த்து சுமூகமாக பேசுறதுக்கு உண்டான தன்மைகள் உண்டு. பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். முயற்சித்த காரியங்களே முன்னின்று செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் கோயிலுக்கு போகிறது, திடீர் சுவாமியை போய் தரிசனம் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள். இன்றைக்கி நடக்கக்கூடிய சில செய்திகள் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெற முடியும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு விசேஷமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உயர்வான நிலை அப்படின்னு சொல்ல முடியும். இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல பிரபல்யமாகக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து நல்ல நிலைக்கு வரக்குண்டான தன்மைகள் உண்டு. நிறைய பிரச்சனையை மட்டும்தான் சார் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம், வீட்டில் நிறைய பிரச்சனை இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவாளுக்கு கூட மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். குழந்தைகள்னால பெற்றவங்களுக்கும் பெற்றவங்களால குழந்தைகளுக்கும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் உண்டு. அஷ்டம சனி வரப்போகிறதே அப்படின்னு வருத்தத்தில் இருக்கிறவாளுக்கு கூட இன்றைய கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. திருமண காரியங்கள் நல்லபடியான நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தடங்களுற்ற விஷயங்கள் நல்ல சீராக நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரிகளுக்கு லாப நஷ்டம் சரிசமமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு இடமாற்றம் நல்ல காரியங்களாக அமைத்து கொடுக்கும். மேலும் பட்டம் புகழ் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு திருப்தியை தரும் வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் ரொம்ப ஆர்வமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற்று சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப பார்த்து நமக்காக பண்ணணும், நம்ம குடும்பத்துக்காக பண்ணணும், நம்ம குழந்தைக்காக பண்ணணும், பின்னாடி வர சந்தேகத்துக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிலையாக பார்த்து பண்ணக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். திடீர் பிரயாணம் கை கொடுக்கும்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய டியூஷனில் சேர்த்துறது, புதிய வகுப்பறையில் சேர்த்தக்கூடிய வாய்ப்பு
வாய்ப்புகளை பெற முடியும் பெரியவங்களால. மேலும் பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ரொம்ப நாள் சந்திக்காத சில நபர்களை சந்தித்து அவர்கள்ட்ட மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். பரிகார காரியங்கள் பண்ணுறது, ஆலயங்களுக்கு போகிறது, குலதெய்வத்துக்கு போகிறது, கோயில் கட்டுறது, அதே மாதிரி சுவாமியினுடைய நாமங்கள் சொல்கிறது, இது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் வேலை வாய்ப்பு இடமாற்றம் பெறணும், படித்ததுக்கு உண்டான தகுதி பெறணும்னு நினைக்கிறவாளுக்கு கூட நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, மன சந்தோஷத்தை தரும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு எதையுமே மன உற்சாகத்தோடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். சின்ன சின்ன காரியங்கள் தடங்கள் பட்டாலும் முன்னின்று அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உங்களால் பெற முடியும்னு சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடியதாக இருக்கும். திடீர் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வரதும் நீங்கள் அவங்க இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான தன்மைகள் உண்டு. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடு பிறரை கவரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, வெளிநாட்டிலேருந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, நிரந்தரமாக எனக்கு வந்து கிரீன் கார்டு கிடைக்கணும், எனக்கு நிரந்தரமாக ரெசிடென்சி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால் தொழில்கள் பாதிக்கப்படக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இருப்பினும் உங்களுடைய மன சோர்வுகள் இல்லாமல், கவலை இல்லாமல் செயல்படும் பொழுது வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களில் மனக்கழைப்புகள் இருக்கும்பொழுது அந்த வெற்றிகளுக்கு தடங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். சில நேரங்கள் தூக்கம் ஜாஸ்தியாக வர்றது, முயற்சிகள் தடங்களாகிறது, என் குழந்தை நன்னா தான் படிச்சுட்டு இருந்தான், இப்போ வந்து சரியாக படிக்கிறது இல்லை, இது போன்ற சில சம்பவங்கள் மனசில் தோன்றக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, அமோகமான வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், பூர நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம், கூட இருக்கிறவாகிட்ட நம்ம எதிரியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலைகள் வந்து கை ஓடாது அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் இன்றைக்கி உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயல்பாடும் பிறரை ஊக்கம் தரக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படி இருந்துருப்பா, நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்மளுடைய குழந்தைகள் அப்படி இருப்பா, நம்ம எப்படி இருக்கோமோ நம்மளோட குடும்பம் அப்படி இருக்கும். ஆக உங்களுடைய செயல்பாடை அத்தனையும் திருப்பி போடக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாற்றம் பண்ணி அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். பிறருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறத்துக்காக ஓடிண்டே இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சாதகமான தினமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கும். சாதகமான கிரகநிலையும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய முயற்சியை பிறர் பாராட்டுதல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். என் கணவர் நல்ல வேலை செய்வா, என்னுடைய மனைவி நல்ல வேலை செய்வா, என் குழந்தை நல்ல வேலை செய்வா, இந்த மாதிரி நல்லபடியான பாராட்டுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும், உங்களுடைய தொழிலுக்கேற்ற உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும்னு சொல்லலாம். புதிய தொழில் முயற்சிகள் லாபகரமான விஷயத்தை நோக்கி செயல்படும்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, மன சந்தோஷத்தை தரும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம், சித்திரை நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். லாபகரமாக சில நாட்களை கழிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. ரொம்ப நாள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு திருப்தியே கிடையாது, இப்போ என்னமோ எனக்கு மனசு திருப்தியாக இருக்குன்னு மனசளவுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களில் ஆரோக்கியத்தில் ரொம்பவுமே அக்கறை தேவை அப்படின்னு சொல்லலாம். திருமண காரியங்கள் எதிர்பார்ப்பவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். தடைபற்ற காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு கையோங்கும் அப்படின்னு சொல்லலாம். இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாள் வசூலாகாத சில பணவரவுகள் இன்று வசூலாகக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். ரொம்ப நாள் சந்திக்காத சில நண்பர்களை இன்று சந்திக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனம் விட்டு இத்தனை நாள் நடந்ததென்ன, இப்போ நடந்ததென்ன, இது போன்ற விஷயங்களை பேசி மனம் தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, பணம் செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு
எதையுமே ரொம்ப சாந்தமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு. நின்று நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள், இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யோசித்து செயல்படக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யார் எப்படி பேசினா என்ன, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனத்தோற்றத்திலையும் செயல்பாடுகளும் அவங்களுக்கு ரொம்ப அழகாக காண்பிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி பொறுமை கடலை விட பெரியதுன்னு சொல்கிற மாதிரி இன்றைய தினத்தில் பொறுமை காத்து எல்லா விஷயத்தையும் நின்று நிதானமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்ச நாள் சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய பணத்தை வச்சு வீடு வாங்குறது, கொஞ்ச நாள் சேர்த்து வச்சுட்டு இருக்கிற பணத்தை வச்சு நகை வாங்குறது, கொஞ்ச நாள் சேர்த்து வச்சுட்டு இருக்கிற பணத்தை வச்சு யாருக்காவது ஏதாவது வாங்கி கொடுக்கறது, பரிசரிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாளாக இருந்துட்டு இருக்கும். இழந்த பணத்தை திருப்பி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் வழிபாட்டு முறையும் தேடிக்கொண்டிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். உங்களுடைய அமைதி பிறருக்கு பிடிக்கிறதாக இருந்துட்டு இருக்கும். முதலீடுகளை ஈட்டுவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு தடங்களுற்ற விஷயத்தை முன்னின்று ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில தடைகள் நீங்கள் முன்னேறதை பார்த்து சில நேரங்களில் கண்திருஷ்டி ஆகிறது. இப்படி ஏன் போயின்னு இருக்கான், ரொம்ப வேகமாக போகிறானே, இவனுடைய ஆட்டத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு பல பேர்த்தோடைய பகையும் முயற்சிகளும் உங்களை நோக்கி வரலாம். இருப்பினும் எல்லா தடைகளையும் எதுகளையும் தவிடுபடியாக்கி நல்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை பெற முடியும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. போட்டி இல்லாத வியாபாரம் அது வியாபாரமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி போற்றி விட்டு அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். சில நேரங்களில் சில தீய பழக்கங்கள் இருக்கும் பொழுது அதிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பீங்க. அதிலிருந்து விடுபடுத்தாதான் நல்ல நிலைக்கு வரக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். தடங்களுற்ற விஷயங்கள்லாம் நின்று செயல்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சாதகமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். சில நேரங்களில் உடல் உபாதைகளில் கவனம் என்பது தேவை. மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெறக்கூடான வாய்ப்புகள் பெற முடியும். மருத்துவ செலவுகள் இன்றைக்கு விரயங்களை நோக்கி செயல்படும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, ஆரோக்கியத்தை தரும் வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா உதவிகள் செய்யும்போது நல்லதாக இருக்கும். சில நேரங்களில் உதவி செய்யும்போது கெட்டப்பேர் வரும்னு சொல்லலாம். இன்றைக்கி இறக்க குணத்தை கொண்டு சில நேரங்களில் இழப்பும் சில நேரங்களில் ஆதாயமும் பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். இன்றைய தினத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்னின்று செயல்படுவீங்க. உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஆசிரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் பணியாற்றி அந்த இடத்துல முன்னின்று அதை செயல்படுத்தி அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும்னு சொல்லலாம். மேலும் வழக்குகள் இருப்பவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. மேலும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். பொருளாதாரம் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டான வழிமுறையை தேடி இருப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் அல்லது சொந்த பந்தங்கள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமான சில உதவிகள் உங்களுக்கு வந்து சேரலாம். உங்களால் முடிஞ்ச உதவியும் அவங்களுக்கு செய்து முடிக்கலாம்னு சொல்லலாம். சில நேரங்களில் நேரம் தவறந்து சாப்பிட்றங்காட்டி உடல் ஆரோக்கியத்தில் கேடும் வரக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு உண்டானதாக இங்கிருந்து ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி இதுக்கு எதுக்கு போய் பிரயாணம் பண்ணோன்னு நினைச்சுண்டு வருத்தப்படக்கூடிய தன்மைகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் ஆன்மீக வழிபாடு துணை நிற்கும் வழிபாடாகவும் தடங்களை மீறி அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் பெற முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் கவனமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களும் சரி, திருவோண நட்சத்திரத்துக்காரங்களும் சரி, செயல்படும் பொழுது கையெழுத்திடும்போது இதை பண்ணலாமா வேண்டாமான்னு 1க்கு முறை 2 தடவை யோசித்து பேசுறது, பேசிக்கிறது கூட ரொம்ப 1க்கு 2 முறை யோசித்து பேசுறது, யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயம், நகைச்சுவையாக பேசக்கூடிய விஷயம் அவங்க மனசை புண்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் பெற முடியும். சரி, நம்ம ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கோம், சரி இதையவே திருப்பி வந்து வேற ஒருத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது 2 பக்கம் ஒரே விஷயத்தை சொல்லும்பொழுது அது சில நேரங்களில் பிரச்சனைகளில் முடியக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும்னு சொல்லலாம். ஆக இன்றைய
இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக செயல்படும் பொழுது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதிர்பாராத சில விரயங்களும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். சில நேரங்களில் லாபங்கள் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூரத்திலிருந்து வரக்கூடிய நல்ல செய்தி உங்களுக்கு அதிர்ஷ்டவசமான நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கலாம். பெரும் ஆபத்தில் இருக்கிறவங்க கூட ஆபத்திலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் தந்தையர் சகோதர சகோதரிகள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மேலும் இன்றைய தினத்தில் மருத்துவ செலவுகள் சிறு சிறு விஷயங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, பயத்தை போக்கும் வழிபாடு. கும்பராசி நேயர்களே, அவிட்ட நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம் பொறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமை கடலை விட பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுத்தவர் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொறுத்திருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையாவே இருந்துட்டு இருக்கு. எல்லா விஷயங்களும் நல்ல வசீகரமான பேச்சு ஆரோக்கியத்தையும் கொண்ட உங்களுக்கு நல்ல பேசிய காரியத்தை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல படிப்பில் முன்னேற்றங்கள் உண்டு. ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டு இருக்கிறவங்க, கலையில் ஈடுபட்டு இருக்கிறவங்க, சினிமா துறையில் ஈடுபட்டு இருக்கிறவங்க, மேலும் தொழில் முறையில் அடுத்த நிலைக்கு போகணும், பெரிய பதவிக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் பொறுமையாக செயல்பட்டு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறவங்க, கவர்மெண்ட் சம்பந்தமான எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறவங்க, ஆசிரியர் பயிற்சிக்கு உண்டான எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. IAS, IPS இது போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். காவல்துறை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, மன சந்தோஷத்தை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதுவுமே சுபமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். எதையுமே சாந்தமாக எடுத்துக்கிறது, நல்லா சிறப்பாக பண்ணுறது, உங்களுடைய பேர் கிடைக்கிறதுக்காக அதற்கு வேண்டி செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடியவங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சாந்தமாக பேசி தீர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் இடத்துல நீங்கள் முன்னின்று செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் ஒரு ஏரியாவில் இருந்துருக்கீங்கன்னா அந்த இடத்துல பிரபல்யம் ஆறுது. நீங்கள் ஒரு வேலையில் இருந்துருக்கீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கிறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்து நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். யதார்த்தமாக பேசும்பொழுது சில பிரச்சனைகள் கூடி வரலாம். இருப்பினும் அதை தாண்டி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். புதிய தொழில் முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் சொல்லலாம். குழந்தைகளை பற்றியே கவலைப்பட்டு இருக்கிறவாளுக்கு குழந்தைகளுடைய நிலை நல்ல நிலைக்கு வரக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பில் முன்னேற்றம் காண முடியும். எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் நல்ல தன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இசை ஞானம் கொண்டவங்களுக்கு, பரதநாட்டியம் பழகிறவங்களுக்கு, கலை சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகளும் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, கலைகளில் சிறக்கும் வழிபாடு. என்ன நேயர்களே, 12 ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். உங்களுடைய வழிபாட்டு முறைகளை பற்றி பார்த்தோம். மேலும் இன்றைய ஆன்மீக தகவலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வாட்டி வெளிநாடு போயிட்டு இருக்கும்போது ஒரு சத்சங்கம் ஏற்படுத்தணும். சத்சங்கம்னா உங்களுக்கு தெரியும், எல்லாரும் ஒரு கூட்டமாக எல்லாரும் ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசி உரையாடுறது அப்படின்னு சொல்ல முடியும். அதில் நிறையா பேர் நம்மளுடைய நிகழ்ச்சி ராசி பலன் பற்றி ரொம்ப பாராட்டுதலாக பார்த்தாங்க. சரி, ராசி பலன் நிகழ்ச்சியை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. அப்போது ஒருத்தர் கேட்ட கேள்வி ரொம்ப உகந்ததாக இருக்குது. சுவாமி, நான் டெய்லி இந்த நாளுக்கு இந்த துணி போட்டால் எனக்கு நன்னா இருக்குமா? நீங்கள் இந்த ராசிக்கு உண்டான நிறங்களை பற்றி நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக எனக்கு எப்படி இந்த ராசிக்குண்டான நிறங்கள் ஏதாவது இருக்கா, இல்லை இந்த நாட்களுக்குண்டான நிறங்கள் அப்படிங்கிறது எதாவது இருக்கா? இதை போட்டேன்னா எனக்கு நல்லா இருக்குமா? நீங்கள் பார்த்துட்டேன்னா அரசியலில் இருக்கிறவங்க வெள்ளை துணி தான் நிறையா உடுத்துறதை பார்க்க முடியும். அதே மாதிரி சுவாமிஜி எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா காவி துணி உடுத்துறதை நம்ம பார்க்க முடியும். சில பேர் ஆரம்ப முனையில் இருக்கிறவங்க மஞ்சள் துணியை உடுத்துறதை நம்ம பார்க்க முடியும். இந்த அம்பாள் வழிபாட்டில் இருக்கிறவங்க சிகப்பு துணி உடுத்துறதை நம்மளால் பார்க்க முடியும். முருகர் வழிபாட்டில் இருக்கிறவங்க பச்சை துணி உடுத்துறதை நாங்கள் பார்க்க முடியும். குபேரர் வழிபாட்டில் இருக்கவங்க பச்சை துணி உடுப்புறதை நம்ம பார்க்க முடியும். சபரிமலையில் பார்த்துட்டேன்னா ஐயப்ப சுவாமிக்கு கருநீலம் நீல சம்பந்தமான துணியை உடுத்துறதை நம்மளால் பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு துணிகள் சொல்லப்படுறாங்க. இந்த துணி ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு? கலருக்கும் நம்மளுடைய ஜாதகத்துக்கும் இன்றைய தினத்துக்கும் இது பொதுவாக இருக்கக்கூடிய வழிபாட்டுக்கும் தெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ரொம்ப அழகாக கேட்டார்.
சரி, அந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்க போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். கிரகங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக பார்த்துட்டோம்னா சூரிய பகவானுக்கு ஆரஞ்சு கலர், சூரிய பகவானுக்கு ஆரஞ்சு கலர், காவி கலர் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி சந்திரனுக்கு வளர்பிறையில் நிறைஞ்ச வெண்மையும் தேய்பிறையில் தேய்மான வெண்மையும் பழுப்பு வெள்ளையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னா செவ்வாய் பகவான் சிகப்பு நிறமும் மரூன் கலர் நிறமும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது புதனுக்கு ராமர் பச்சை, பச்சை இவங்களுக்கு வந்து புதனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது குரு பகவானுக்கு மஞ்சள் நிறத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சுக்கிர பகவானுக்கு பழுப்பு நிறம் அப்படின்னு சொல்லலாம், பழுப்பு வெள்ளை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சனீஸ்வர பகவானுக்கு கருநீலம், நீலத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். ராகுவுக்கு ரிஃப்ளெக்டிங் கலர், அதான் சிமெண்ட் கலர். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ப்ரௌன் கலர், அது மாதிரி ரிஃப்ளெக்டிவ் கலர். இன்றைக்கி கோல்டு பட்டு ஜரிகையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு ராகு பகவானுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். கேத்துவுக்கு பார்த்துட்டோம்னா பல வர்ண நிறம் சொல்லலாம், பல பலப்பட்ட வர்ண நிறம், ப்ளூ கலர், எல்லோ கலர், வைலட் கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி பல வர்ணமான நிறத்தை பற்றி நம்மளாருக்கு ரொம்ப அழகாக சொல்ல முடியும். சரி, ராசிகளுக்கு வேண்டி நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் மேஷ ராசிக்கு சிகப்பாகவும், அதே மாதிரி ரிஷபராசிக்கு பழுப்பு வெள்ளையாகவும், மிதுன ராசிக்கு பச்சையாகவும், கடகராசிக்கு வெள்ளையாகவும், அதே மாதிரி சிம்ம ராசிக்கு ஆரஞ்சு நிறமாகவும், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா கோல்டு நிறமாகவும், அதே மாதிரி கன்னிராசிக்கு பச்சையாகவும், துலா ராசிக்கு வெண்மையாகவும், விருச்சிக ராசிக்கு பார்த்துட்டல் அப்படின்னா சிகப்பு நிறம் அல்லது மெரூன் கலர் நிறமாகவும், அடுத்தது பார்த்துட்டோம்னா தனுர் ராசிக்கு மஞ்சள் நிறம், அதே மாதிரி எலுமிச்சம்பழம் கலரில் லெமன் கலரில் இருக்கக்கூடிய நிறமாகவும், அடுத்து மகர ராசிக்கு நீலம் கருநீலம் சொல்லுவாங்க, கும்பராசிக்கு நீலக்கராகவும், மீனராசிக்கு மஞ்சள் கலராகவும் போடுறது விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். சரி, தினத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடைகளை போட்டுக்கொள்ளலாமா அப்படின்னு பார்த்தா தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். ஒவ்வொரு தினம், இன்றைக்கி திங்கக்கிழமையாக இருந்தால் வெள்ளை போட்டுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அழகாக ஆக்கர்ஷணம் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி அவர் கேட்ட கேள்வி, எனக்கு வந்து வேலை வாய்ப்பில் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனால் எனக்கு சக்ஸஸ் ஏற்படுமா? கலர் வந்து ஒரு மனுஷனுடைய எண்ணத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? 100% ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியும். த கலர் வில் சேஞ்ச் த மைண்டுன்னு சொல்லுவாள். இன்றைக்கி கூட பார்த்துட்டேன்னா வாஸ்து கலர்ஸ் அப்படின்னு வெளிநாடுகளில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறங்களுக்கு சொல்கிறாங்க. பெண்களுக்கு பிடித்தது பிங்க் கலர், அதே மாதிரி ஆண்களுக்கு பிடித்தது ப்ளூ கலர், இந்த மாதிரி ரொம்ப அழகாக பிரித்து ரொம்ப அழகாக சொல்லப்படுறாங்க. உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இடத்துல ஐவரி கலர் அடிக்கலாம் அப்படின்னு வீட்டில் கூட நிறங்களுக்குண்டான வாஸ்துக்கள் பிரகாரம் பண்ணுறது வழக்கமாக இருக்குது. இது நானே நிறையா வீட்டுக்கு போய் இதை வந்து சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல இந்த கலர் ஓட்டுறது நல்லது, உங்கள் ராசிக்கு இந்த கலர் இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னது உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு கலர் இருக்குது. நீங்கள் ஒரு காரியத்துக்கு போகிறீங்க, அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்காக உங்களுக்கு அந்த கலர் வந்து துணை நிற்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க இது, கலருக்கு இவ்வளோ மகத்துவம் உண்டா? நிச்சயமாக உண்டுங்க. ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் உடுத்தக்கூடிய துணியை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் உங்களை மதிப்பீடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையா இருந்துருக்கு. ஆக உங்கள் ராசிக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலுக்கு உண்டான நிறங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. இதுவே தான் நான் சொல்லுவேன், விசிட்டிங் கார்டில் போடும்போதும் சரி, பிஸ்னஸ் கார்டில் போடும்போதும் சரி, பத்திரிகைகளில் போடும்போதும் சரி, உங்களுக்கு உகந்த ஒரு நிறத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அதை லோகோ மாதிரி சரியாக செயல்படும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடி வருங்கிறதுல சந்தேகம் கிடையாது. கலர்ஸ் வாழ்க்கையவே மாற்றுமா? கிடையாது. வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இப்போ சொன்ன விஷயம் சிறு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேரம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் எம்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.